இந்தியாவிலேயே மக்கள் விரோத ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற ஆட்சியாளர்களில் முதன்மையானவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அப்படின்னு பலரும் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நம்மளுடைய சி.வி. சண்முகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் அவர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார். அது என்ன வழக்கு அப்படின்னா, உங்களுடன் ஸ்டாலின், மக்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி அரசு பணத்தில், அதாவது மக்கள் வரி பணத்தில் ஊதாரித்தனமாக தன்னுடைய பெயரை ஸ்டாலின் பயன்படுத்துகிறாரு. உலகிலேயே, அதாவது தமிழ்நாட்டில் இந்திய ஆட்சி அமைப்பு சட்டம், அரசியல் அமைப்பு சட்டம் வந்ததுக்கு அப்புறம் ஆட்சி ஆண்ட அதிகாரத்தில் இருந்த முதலமைச்சர்களில் அதிக கடன் வாங்கிய முதலமைச்சர் அப்படின்ற பெயருக்கு சொந்தக்காரரான ஸ்டாலின் தன்னுடைய பெயரை நிலைநிறுத்தும் விதமாகவும், தன்னுடைய அப்பாவுக்கு சாராய கடைக்கும் சுடுகாட்டுக்கும் சிறைச்சாலைக்கு மாத்திரம்தான் பெயர் வைக்கல, அங்கே தான் சிலைகளை நிறுவலை. மற்ற இடத்துல எல்லா இடத்துலையும் அரசு பணத்தை, மக்கள் பணத்தை ஊதாரித்தனமாக தன்னுடைய அப்பனுக்கு சிலை வைப்பதிலையும் கல்வெட்டு வைப்பதிலையுமே செலவு பண்ணுறாரு. அதே நேரத்தில் தான் வாழ்கின்ற காலங்களிலேயே சுய விளம்பரத்தை தேடும் விதமாக மக்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின்ற மாதிரி ஸ்டாலின் பெயரை பதிவு செய்கிறாரு. இது சட்டவிரோதம் அப்படின்னு ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார். இதை அனுமதித்த, விசாரித்த நீதிமன்றம் கவனத்தில் எடுத்துகிட்டு அரசு வரிப்பணத்தில், மக்கள் வரிப்பணத்தில் திட்டங்களை செயல்படுத்துவதில் எந்த குற்றமும் நாங்கள் சொல்லலை. ஆனால் ஸ்டாலின் அப்படின்ற பெயரை பயன்படுத்தக்கூடாது. அதாவது தனிநபர்களுடைய பெயரை பயன்படுத்தாமல் ஆட்சியாளர்கள் யாராக இருக்காங்களோ முதலமைச்சரோட படத்தை பயன்படுத்தலாம். அதே மாதிரி செத்து போனவங்களோட படத்தை பயன்படுத்த தடை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார். அதே நேரத்தில் உங்களுடன் ஸ்டாலின், மக்கள் நலன் காக்கும் ஸ்டாலின், இது போன்ற அந்த ஸ்டாலின் பேரில் வர அந்த திட்டங்களுக்கும் தடை விதிச்சிருந்தாங்க. வெள்ளிக்கிழமை தடையை போட்ட தமிழ்நாடு, அதாவது உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் தடை போட்டது. ஆனால் நான் யாருக்கும் பயந்தவன் அல்ல, நீதிமன்றத்தை நான் ஏன் மதிக்கணும் அப்படின்ற வகையில் பரவலாக பேசுகிற மாதிரி ரவுடிகளின் பொறுக்கிகளின் கூடாரமே திமுக அப்படின்னு சொல்கிற அதே சூழலில் நாங்கள் போட்ட பிச்சை தான் நீதிபதிகள் பதவியும், உயர்நீதிமன்ற, உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக இருக்கிறவங்களுடைய பதவியும் அப்படின்னு ஆர்எஸ் பாதிரி திமுக சார்ந்தவர் சொல்லியிருக்கிறாரு. அதை வச்சு பார்க்கும்போது நான் ஏன் சட்டத்தை மதிக்கணும் அப்படின்ற அளவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மக்களின் பிரதிநிதி. அதாவது அவர் திமுகவுக்கு எதை வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம், அதை நம்ம கேள்வி கேட்க நம்ம தயாராக இல்லை. திமுக தலைவராக அவரோட சொந்த பணத்தில் அவர் அறிவாலய கூடாரங்களுக்கோ, அறிவாலய அடிமைகளுக்கோ, அறிவாலய கொத்தடிமைகளுக்கோ எதையாவது செஞ்சுட்டு போட்டோம், அதை நம்ம கேள்வி கேட்க தயாராக இல்லை. ஆனால் மக்கள் வரி பணத்தில் திட்டங்களை செயல்படுத்தும் போது அந்த திட்டத்துக்கு பேரை ஸ்டாலின்ற பேரை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல் செய்திருக்கிற சூழலில் வெள்ளிக்கிழமை செஞ்சுருக்குது. அது சனிக்கிழமை அதை காதில் வாங்காத ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக உங்களுடன் ஸ்டாலின், மக்களுடன் ஸ்டாலின் திட்டங்களை செயல்பாட்டுக்கு கொண்டு வரார். மக்கள் வரி பணத்தை ஊதாரித்தனமாக செலவு பண்ணியிருக்கிறாரு. இப்படி ஒரு தமிழகத்துடைய முதலமைச்சரே சட்ட விதி மீறலுக்கு அப்பாற்பட்டவர் நான் அப்படின்ற தோரணையில் திமிரோடும் செருக்கோடும் செயல்படுறார் அப்படின்னா, சாதாரண மக்கள், படிக்காதவன், சட்டம் தெரியாதவன் சட்டத்தை எப்படி அணுகணும், சட்டத்தை மதிக்கத்தான் வேணுமா அப்படின்ற கேள்வியை பரவலாக வைக்கிறத பார்க்குறோம். இதை பார்த்தும் இன்னும் இன்றைக்கி நம்ம ஞாயிற்றுக்கிழமை பேசிகிட்டு இருக்கோம். இந்த சூழலில் பெரிய அளவிலான விளம்பரங்கள், உங்களுடன் ஸ்டாலின், நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டங்களுக்கான விளம்பரங்களும் நாளேடுகளிலையும், காணொலி காட்சிகள்லையும், செய்தி ஊடகங்கள்லையும் பெரிய அளவில் காணொலி காட்சிகளாக போயிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இது மக்களுடைய வரிப்பணத்தை உதாரித்தனமாக செலவு பண்ணுறாங்க அப்படின்றத தாண்டி, இதுக்கு பக்கத்துனமாக மக்கள் வரிப்பணத்தில் சோறு சாப்பிட்ற அரசு கூலிகள் பலரும் இருக்கிறத பார்க்குறோம். மிக குறிப்பாக ராதாகிருஷ்ணன் பெரிய அளவில் பேட்டி கொடுத்து அதை ப்ரொமோட் பண்ணுறதை பார்க்குறோம். இது மாதிரி சட்டத்தை மதிக்காத கருங்காலிகளை உயர்நீதிமன்றம் என்ன செய்ய போகுது? உள்ளபடியே அவர் ஆர்எஸ் பாரதி சொன்னது மாதிரி நீதிமன்றமும், காவல்துறையும், சட்டமும் அறிவாலய கொத்தடிமைகளா, இல்லை நாங்கள் சட்டம்தான் உயர்ந்தது அப்படின்றத நிரூபிக்க போகிறாங்க அப்படின்றது தான் நமக்கு தொக்கி நிற்கிற கேள்வி. காத்திருப்போம், என்ன செய்ய போகிறது உயர்நீதிமன்றம். உங்கள் மனசாட்சியாக களத்தில் விவசாயி ஜெயராமன். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.